Hi students, now இப்போ exercise 2.9 பார்க்கலாம். partial fraction sum இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் உங்களுக்கு பப்ளிக்ல வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அது இல்லாமல் இன்டிகிரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இருக்கு. அதுவும் இது இந்த 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 மெத்தட் அதுவும் ரொம்ப ஈஸ் ஆகும். ஆக்சுவலாக இது இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டு தான் நமக்கு இன்டிகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கேயும் உங்களுக்கு ரொம்ப ஈஸ் ஆகுது. அது நல்லா கற்றுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு வந்து இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இல்லை கியூபிக் ஈக்குவேஷனா போகணும். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா ரெண்டு கான்ஸ்டன்ட் ஏபி வரும். இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் வரும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 கான்ஸ்டன்ட் வரும் நமக்கு. சப்போஸ் அது 4 இருந்தால் நம்ம என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஏபிசிடி நமக்கு என்னது 4 வேரியபிள் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ஃபேக்டர்ஸ், டினாமினேட்டர் எப்பயும் ஃபேக்டர்ஸ் வரணும். இங்கே ஃபேக்டர்ஸ் தரல, அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு இது ஃபேக்டர்ஸ் பண்ணணும். சம் நோட் பண்ணிச்சா? எதுக்கு ஃபேக்டர்ஸ் பண்ணுவாங்க தெரியும் உங்களுக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி போலாமா? அது எக்ஸ் மைனஸ் ஏ இங்கே ஏ பிளஸ் பி இன்ட்டு மைனஸ் பி ஃபார்ம்லாம் ஓகேங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுங்க, லெட்டுன்னு போட்டுட்டு ஏன்னா ஃபேக்டர்ஸ் நேச்சுரல் டினாமினேட்டர் அதை எடுத்துங்க. எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ தெரியும் உங்களுக்கு, இது எக்ஸ் ஸ்கொயர் தான் நமக்கு வருது இல்லையா, எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2 பேருக்கு வரும் இல்லையா, ஒன்று கேபிட்டல் ஏ சரிங்களா, பை ஒரு ஃபேக்டர் போட்டுருவாங்க எக்ஸ் பிளஸ் ஏ. அது நெக்ஸ்ட் அது வந்து கேபிட்டல் பி போட்டு பைனது இன்னொரு ஃபேக்டர் போடுங்க. ஒரு 3 மெத்தட் இருக்கு ஆக்சுவலா. இது ஃபர்ஸ்ட் மெத்தட் சிம்பிள் மெத்தட் பார்த்தலாம். அடுத்த 2 மெத்தட் நம்ம சம் வரும்போது சொல்றோம். இப்போ என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப் இங்கே உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம இப்போ ஆக்சுவலாக அது இப்போ இங்கே நமக்கு நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இப்போ எல்சி மெத்தட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ எடுப்பீங்க கரெக்டுங்களா? ஆக்சுவலாக பாருங்க, இந்த எக்ஸ் எல்சிஎம் தான் இங்கே இருக்கு இல்லையா, பாருங்க இல்லையா, லெஃப்ட் சைடு வருங்க, அதே தான் அப்படி இருக்கு. நீங்கள் ரைட் சைம் எல்சிஎம் தான், ரைட் சைமுக்கு எல்சிஎம் தான் வரும் இல்லையா, இந்த எல்சிஎம் அதுதான் ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் இங்கே டினாமினேட்டர் இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே. அதனால் இந்த ஸ்டெப் நீங்கள் எக்ஸாம்லாம் இந்த நெக்ஸ்ட் டைம் தான் நான் போட மாட்டேன் ஆக்சுவலாக. இங்கே மட்டும் பார்த்து ஃபஸ்ட் டைம்லாம் அதை பார்த்துருந்தோம் தான். இப்போ எல்சிஎம் தச்சா நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலி தெரியும், இந்த எல்சிஎம் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் டேவ் பண்ணுவோம். டேவ் பண்ணா ஆகும், எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும், எது ஆன்சர் வரும் நமக்கு, எக்ஸ் மைனஸ் வரும். அதை நம்ம நீங்கள் நியூமரேட்டர் மல்டி பண்ணுவீங்க கரெக்டா, ப்ளஸ். அதே போல் நெக்ஸ்ட் பண்ணுவோம், இந்த எக்ஸ் மைனஸ் ஏ இருக்க இங்கே இதெல்லாம் நம்ம அந்த எல்சிஎம் டேவ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் மைனஸ் கேன்சல் ஆகும், எது ஆன்சர் வரும், எக்ஸ் பிளஸ் ஏ. அது என்ன வரும், நீங்கள் பி கூட நீங்கள் மல்டி பண்ணுவோம் சரிங்களா? இதே தான் நம்ம இங்கே எப்படி கொண்டு பாருங்க. சரிங்க, இதே ஸ்டெப் தான் நம்ம பார்ப்போமா. இந்த நியூமரேட்டர் போட்டாச்சு, அப்படியே 1 போட்டாச்சு சரிங்களா? இப்போ நமக்கு நான் சொன்னேன்ல, இந்த இங்கே இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரைட் சைடு எல்சிஎம். அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுங்க, இப்படி டேவே பண்ணீங்க, எக்ஸ் பிளஸ் டே பண்ணா எக்ஸ் மைனஸ் ஏவா, அதை எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த ஏ கூட மல்டி பண்ணுறேங்க. டினாமினேட்டர் நான் விட்டுருக்கோம் சரிங்களா, ஏன்னா 2 ஈக்குவல் இருக்கும். அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தா பி இன்ட்டு அதே என்ன பண்ணலாம், இப்போ எல்சிஎம் என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் ஏவா டே பண்ண ஆகும், எக்ஸ் மைனஸ் ஏ கேன்சல் ஆகும். அப்போ என்ன ஒரு ஆன்சர், எக்ஸ் பிளஸ் ஏவா அதை போட்டுருங்க சரிங்களா? இதுதான் இந்த ஸ்டெப். இப்போ என்ன பண்ண நமக்கு வந்து இந்த எக்ஸ் வேல்யூ ஒரு வேல்யூ போடும்போது நம்ம என்ன வந்து இந்த ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் 2 கான்ஸ்ட் பண்ணதாலே அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவாங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம் புட் எக்ஸ் என்ன பண்ணலாம், பிளஸ் ஏ போடலாமா? இப்போ எக்ஸ் வேல்யூ பிளஸ் போட்டு என்ன ஆகும், இந்த இடம் ஏ இந்த கான்ஸ்டன்ட் தான் 0, அப்போ பி கான்ஸ்டன்ட் காமிச்சிடுறேன். இப்போ லெஃப்ட் சைடு பாருங்க 1 மட்டும் தான் இருக்கு இல்லையா, எக்ஸ் டேர்ம் இல்லை, எக்ஸ் டேர்ம் இருந்தால் ஏ போடணும் என்ன, இங்கே இல்லை. இப்போ ஏ இன்ட்டு ஏ மைனஸ் ஏ நம்ம தெரியும் 0 ஆகும், பிளஸ் பி இன்ட்டுனது எக்ஸ் ஏவா பிளஸ் சி. இப்போ ஏ மைனஸ் ஏ நமக்கு 0 இல்லை, அப்போ இந்த ஏ பார்ட் ஃபுல்லாக 0 வச்சா, இப்போ பி நமக்கு ஏ பிளஸ் ஏ 2 ஏவா, அப்போ 2 ஏ பி எத்தலாமா, இந்த 2 நம்ம பி வேல்யூ தான் தேவை. அப்போ இந்த 1/2 ஏந்துருமா, இப்போ பி ஈக்குவல் டு 1/2 ஏ. இப்போ பி கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 1/2 ஏ. நெக்ஸ்ட் அது என்ன பண்ணலாம், கூட்டு ஏ என்ன பண்ணுங்க, மைனஸ் எக்ஸ் கூட மைனஸ் எடுங்க. இப்போ மைனஸ் எடுத்தா நான் பாருங்களா, இங்கே மைனஸ் என்ன ஆகும், பி வேல்யூ கேன்சல் ஆகும் இல்லையா, அப்போ பி 0 ஆகிடும், நமக்கு ஏ வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். அப்போ லெஃப்ட் சைடு 1 தான் இருக்குது, அந்த 1 போட்டுட்டேன். இது ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏவா மைனஸ் சி, பி இன்ட்டு மைனஸ் ஏ பிளஸ் என்ன ஆகும் 0 ஆகிடும். 1 இங்கே வரும் மைனஸ் 2 ஏ கேபிட்டல் ஏ, இது 0 விட்டுடலாம் இல்லையா நீங்கள். அப்போ நம்ம கேபிட்டல் ஏ வேலை தேவை, அப்படின்னா நமக்கு இது டிவைட் வந்து என்ன ஆகும், மைனஸ் 1/2 இது. இப்போ என்ன பண்ணுங்க, இதை எடுத்து இந்த நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ
1 by x plus a into x minus a equal to a பதில் minus 2 1 by 2 ஏவா அப்போ 2a கீழே வந்ததுனால இவன் தெரியும் அது minus 1 by 2a into அது x plus a. அதே போல b வலி பிளஸ் இருக்கு அவ பிளஸ் 1 by 2a into x minus இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆகும். ஃபர்ஸ்ட் நமக்கு சம்ல வந்து டினாமினேட்டர் வந்து எப்பயும் கண்டிப்பாக ஃபேக்டரைஸ் தான் இருக்கணும். அது ஃபேக்டரைஸ் இல்லைனா ஃபேக்டரைஸ் பண்ணுறேங்க. நியூமரேட்டர் ஆக்சுவலாக ஃபேக்டரைஸ் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஃபேக்டரைஸ் மாற்றிடுவோம். இது ஃபேக்டரைஸ் ஃபஸ்ட்டு மாற்றுங்க டினாமினேட்டரை. அதுக்கப்புறம் நமக்கு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் அது x பவர் 2 இருந்தால் IS டிகிரி 2 இருந்தால் அப்போ என்ன பண்ண நீங்கள் அந்த ஏபின்னு 2 கான்ஸ்டன்ட் பண்ணுவாங்க. அதாவது டிகிரி IS டிகிரி 3 வரும்போது ஏபிசி 3 கான்ஸ்டன்ட் கொண்டு வரணும். 4 4 கான்ஸ்டன்ட் கொண்டு அடுத்து என்ன பண்ணுங்க அந்த ஒரு கான்ஸ்டன்ட் பை ஒரு ஃபேக்டர் எடுத்துங்க. அடுத்த ப்ளஸ் போட்டு இன்னொரு கான்ஸ்டன்ட் பை இன்னொரு ஃபேக்டர் எடுத்துங்க. நெக்ஸ்ட் என்ன நமக்கு இந்த ஸ்டெப் கொண்டு வந்துருங்க. சரி எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணுங்க அதை நியூமரேட்டர் கொண்டு வாங்க. டினாமினேட்டர் கேன்சல் ஆக்சுவலாக ஏன்னா இந்த எல்சியும் அந்த டிசியும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். டினாமினேட்டர் கேன்சல் ஆகும். இப்போ நியூமரேட்டர் மட்டும் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ எக்ஸ் வரை நம்ம ஒரு வேலையை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல ஏபிசி அதை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சி நம்ம அந்த ஃபேக்ஷன் இருக்குல்லையே அதுலேயே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் அவ்வளோதான்.